ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனுஷத் வேர்ல்ட். நான் உங்கள் அனு. கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுற அத்தனை பேருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி கிறிஸ்மஸ் அப்படிங்கிறனால நம்மளுடைய சேனலில் ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஆரஞ்சு ஃப்ரூட் கேக். இது யம்மியாக ஜூஸியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கேக் வெரைட்டியில் இதுவும் ஒரு வெரைட்டி. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச இந்த ஆரஞ்சு கேக்கை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சட்டுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல ஒரு மீடியம் சைஸ் நல்லா பழுத்த ஆரஞ்சை இது போல் எடுத்துக்கோங்க. இதோட தோலை மட்டும் நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கிரேட்டர் வச்சு இதோட தோலை மட்டும் நல்லா கிரேட் பண்ணி இது போல் தனியாக எடுத்துக்கலாம். இது ஆரஞ்சு ஜெஸ்ட். இதுதான் கேக்குக்கு நல்ல ஒரு அரோமாவும் ஃப்ளேவரும் கொடுக்கும். இது தனியாக இருக்கட்டும். அடுத்து இது போல் இன்னொரு ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. இதை இப்போது ரெண்டாக கட் பண்ணி இதோட ஆரஞ்சு ஜூஸை மட்டும் நாம் எடுத்துக்க போகிறோம். ஸோ இது போல் ஒரு ஜூஸர் இல்லை குவீசர் வச்சு நல்லா இதை குவீஸ் பண்ணி நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு அரை கப் அளவுக்கு ஜூஸ் தேவைப்படும். ஸோ இதே போலவே நல்லா பழுத்த ஆரஞ்சு எடுத்து இதோட ஆரஞ்சு ஜூஸை ஒரு அரை கப் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ உங்ககிட்ட ஜூஸரோ இல்லை குவீசரோ இருந்தால் இது போல் ஆரஞ்சை நல்லா பிழிஞ்சு அதிலிருந்து ஒரு அரை கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸை இது போல் நல்லா கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் இப்போதைக்கு தேவைப்படாது. ஸோ இதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்த ப்ராசஸை நம்ம பார்க்கலாம். அடுத்து கேக் பேக் பண்ணுற ட்ரே எடுத்துக்கலாம். அலுமினியம் பாத்திரமோ இல்லை சில்வர் பாத்திரமோ எதுவாக இருந்தாலும் அதில் இப்படி ஆயில் நல்லா க்ரீஸ் பண்ணிவிடுங்க. பட்டர் ஷீட் இருந்தால் உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா லைட்டாக மாவை மட்டும் தூவி விட்டு அதை நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பட்டர் ஷீட் போட்டுட்டு பட்டர் ஷீட் மேலேயும் நல்லா ஆயில் இது போல் க்ரீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தேர்ட் ப்ராசஸ் முடிஞ்சது. இதையும் நாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த 3 ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு எம்டி மிக்சிங் பவுலில் அரை கப் அளவுக்கு பவுடர்டு சுகர், அதே அரை கப் அளவுக்கு புளிக்காத கெட்டி தயிர், இதுக்கு பதிலாக 2 முட்டையும் சேர்த்திக்கலாம். இப்போ நாம் கிரேட் பண்ணி வச்சுருந்த அந்த ஆரஞ்சு ஜெஸ்ட், இது கூட 1/4 கப் அளவுக்கு மெல்ட்டான பட்டர், இது கூட கடைசியாக 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா இப்படி கரையணும். ஸோ அதுக்கு இது போல் நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இப்படி நான் ஸ்டாப்பாக நாம் பீட் பண்ணுறப்போ நல்லாவே ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு இது போலவே கிடைக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இது கூட 1 கப் மைதா மாவு சேர்த்திக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் சேர்த்து இதையும் இப்படி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணலாம். மைதா மாவு சேர்த்துனதுமே இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்த ஆரஞ்சு ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி இதையும் நல்லா ஒரு மிக்சிங் கொடுக்கணும். எல்லாமே மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ கெட்டியாக இருக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக தேவைப்படாது. மேக்ஸிமம் 1 to 2 ஆரஞ்சு இருந்தால் போதும். சூப்பராக இது போலவே நம்ம ஆரஞ்சு கேக் செய்யலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், சூப்பரான ஒரு ஸ்மூத்தான ஒரு கேக் பேட்டர் ஃபைனலாக இது போல் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இதை இப்போது நாம் ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணி வச்சுருந்த அந்த பேக்கிங் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதும் ஏர் பபுள்ஸ் ஆகாமல் இருக்க இதை 2 தடவை இது போல் நல்லா டேப் பண்ணிவிட்டு கடாய், இட்லி பாத்திரம் இப்படி எதில் வேணும்னா ஸோ அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம பேக்கிங் ட்ரேயை உள்ளே வச்சு கவர் பண்ணிவிட்டு இதை 35 to 40 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ண போகிறோம். ஆஃப்டர் 40 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இது போல் நல்லாவே பேக் ஆகிருக்கும். ஒரு ஸ்ட்ரீக் விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா இது சூப்பராக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். இதை இப்போ நம்ம சில் பண்ணிவிட்டு இதோட ஓரங்களில் ஒரு நைஃப்னால் இப்படி லைட்டாக ஃப்ரை பண்ண வச்சுட்டு இதை இப்போ நாம் டிமோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பிளேட்டில் இப்படி தலைகீழாக திருப்பிட்டு ஜஸ்ட் 2 டைம்ஸ் இப்படி டேப் பண்ணிவிட்டு நாம் ரிமூவ் பண்ணி இதோட பட்டர் ஷீட்டையும் நாம் இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு அகெயின் இதை நாம் தலைகீழாக டேர்ன் பண்ணிட்டா அவ்வளோதான். நம்மளுடைய ஸ்பாஞ்சியான ஆரஞ்சு கேக் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம பீஸ் போட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. தொட்டு பார்க்குறப்பவே அவ்வளோ செம்மையாக இருக்குது. நான் அடுத்த பீஸையும் கட் பண்ணி பார்க்குறேன். இருங்க. கட் பண்ணுறப்பே அவ்வளோ ஒரு ஸ்மூத்னஸ் இருக்குது. பாருங்கள், செம்மையான யம்மியான ஒரு ஆரஞ்சு கேக் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், அவ்வளோ ஒரு ஸ்பாஞ்சியாக ஜூஸியாக
அப்படி ஒரு செம்மையான டேஸ்ட்டோடு இருக்கும் இந்த கேக். குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப 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 பிடிக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க உண்மையாலுமே. டேஸ்ட்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆரஞ்சு ஃப்ளேவர் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சமானதாக இருக்கும். ஒரு எம்மியான ஜூஸியான ஆரஞ்சு ஃப்ளேவரோட இருக்கிற கேக்கை யாரும் கண்டிப்பாக வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் மற்ற எல்லா கேக்கையும் கம்பேர் பண்ணுறத விட அவ்வளோ ஒரு செம்மையாக அட்டகாசமாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆரஞ்சு கேக் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் அகெயின் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Anu. Happy cooking.